மரணத்தை நோக்கிய பயணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய மர்மம். இன்று அறிவியலும் இஸ்லாமும் மரணத்தின் அந்த கடைசி நிமிடங்களை பற்றி கூறும் ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பது இறைவனின் மாறாத வாக்கு. ஆனால் அந்த கடைசி நொடிகளில் நம் உடலில் நடக்கும் மாற்றங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். மரணத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பே நம் உடல் மெல்ல மெல்ல தனது ஆற்றலை இழக்கத் தொடங்குகிறது. இரத்தத்தில் லாக்டிக் அமிலம் அதிகரிப்பதால் உடல் ஒருவித ஆழ்ந்த சோர்வுக்குள் தள்ளப்படுகிறது. இந்த தருணத்தில் மனிதன் உலக தொடர்புகளில் இருந்து விலகி அதிக நேரம் தூங்க விரும்புகிறான். இது ஒரு நோய் அல்ல, மாறாக மறுமை பயணத்திற்காக உடல் தன்னை தயார்படுத்தும் ஒரு நிலை. மூளையின் ஹைப்போதலாமஸ் பகுதி மெல்ல செயலிழப்பதால் பசி மற்றும் தாகம் எடுப்பது முற்றிலும் நின்று விடுகிறது. உணவு மற்றும் தண்ணீரின் மீதான ஆர்வம் மறைந்து உடல் முற்றிலும் அமைதியாகிறது. உயிர் பிரிவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மூளையில் ஒரு விசித்திரமான ரசாயன மாற்றம் நடக்கிறது. டோபமைன் மற்றும் செரட்டோனின் சுரப்பதால் மனிதனுக்கு ஒரு தெளிவான மனநிலை, மென்டல் கிளாரிட்டி பிறக்கிறது. இந்த தெளிவு எதற்காக தெரியுமா? மனிதன் தனது இறுதி விருப்பங்களை சொல்லவும் உறவினர்களிடம் விடை பெறவும் இயற்கை அளிக்கும் இறுதி வாய்ப்பு இது. உடலில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது கண்களுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுவதாக அறிவியல் கூறுகிறது. இதையே இஸ்லாம் உன் கண்முன்னே இருந்த திரை நீக்கப்பட்டு விட்டது என்று விவரிக்கிறது. இதயம் தனது துடிப்பை நிறுத்துவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு கை கால்கள் நீல நிறமாக மாறத் தொடங்கும். இதை பெரிஃபரல் ஸ்டெனோசிஸ் என்று நவீன மருத்துவம் குறிப்பிடுகிறது. இறுதி சில நிமிடங்களில் மூளையில் காமா அலைகள் அதிவேகமாக பாயத் தொடங்கும். அப்போது ஒரு மனிதன் தனது மொத்த வாழ்க்கையையும் ஒரு திரைப்படம் போல கண்முன்னே காண்கிறான். இந்த தருணத்தில்தான் அல்லாஹ் மறுமையை பார்க்கும் சக்தியை அந்த மனிதனுக்கு வழங்குகிறான். அவன் இந்த உலகத்தையும் அடுத்த உலகத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் ஒரு அதிசய நிலை அது. சிலர் இறக்கும்போது வானத்தை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் அல்லது திடீரென்று அமைதியாவார்கள். ஏனெனில் வானில் இருந்து மலக்குகள், வானவர்கள் இறங்கி வருவதை அவர்கள் அப்போது பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு நல்ல மனிதனின் உயிர் பிரியும் போது சொர்க்கத்திலிருந்து வெண்ணிற முகம் கொண்ட மலக்குகள் வருவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் பட்டு துணியையும் நறுமணத்தையும் கொண்டு வருவார்கள். ஓ தூய ஆத்மாவே, இறைவனின் மன்னிப்பை நோக்கி அமைதியுடன் வெளியே வா என்று மலக்குகள் அழைப்பார்கள். அந்த நறுமணத்தை கண்ட அந்த உயிர் உடலை விட்டு பிரிய ஆசைப்படும். ஆனால் ஒரு பாவியின் உயிர் பிரியும் போது கருத்த முகம் கொண்ட மலக்குகள் நரகத்தின் கவனுடன் வருவார்கள். அவர்களை பார்த்தே அந்த மனிதன் மரண வேதனையின் உச்சத்தை உணரத் தொடங்குவான். உயிர் பிரியும் வேதனையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். நல்லவர்களுக்கு அது நீரிலிருந்து நுரை வருவது போல மிக மென்மையாக இருக்கும். ஆனால் தீயவர்களின் உயிர் ஈரமான கம்பளியிலிருந்து முட்கள் நிறைந்த கம்பியை வலுக்கட்டாயமாக இழுப்பது போல் இருக்கும். அந்த ரணமான வேதனையை யாராலும் கற்பனை செய்ய முடியாது. உயிர் பிரிந்தவுடன் மலக்குகள் அந்த ஆன்மாவை ஒரு கபனில் சுற்றி வானத்தை நோக்கி எடுத்துச் செல்வார்கள். அப்போது வானவர்கள், இந்த நறுமணம் மிக்க நல்ல ஆத்மா யார் என்று வியப்புடன் கேட்பார்கள். அல்லாஹ் அந்த நல்ல ஆத்மாவை சொர்க்கவாசிகளின் பட்டியலில் எழுதும்படி வானவர்களுக்கு கட்டளையிடுவான். ஆனால் தீய ஆன்மாவோ வானிலிருந்து பூமிக்கு தூக்கி எறியப்படும். பின்னர் அந்த ஆன்மா மீண்டும் மண்ணறையில் உள்ள உடலுக்குள் கொண்டு வரப்படும். இப்போது அந்த மனிதன் அங்கே நடக்கும் அனைத்தையும் உணரும் அபூர்வ சக்தியை பெறுவான். நாம் இறந்த பிறகு நம் உறவினர்கள் நம்மை அடக்கம் செய்துவிட்டு நடந்து செல்லும் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். அவர்களின் காலடி சத்தம் கூட நம் காதுகளில் தெளிவாக விழும் என்கிறது ஹதீஸ். அடக்கம் செய்த சில நிமிடங்களில் முன்கர் மற்றும் நகீர் என்ற 2 மலக்குகள் நம்மிடம் வருவார்கள். இடி முழக்கம் போன்ற குரலும் மின்னல் போன்ற கண்களும் கொண்டவர்கள் அவர்கள். அவர்கள் நம்மிடம் கேட்கும் அந்த 3 கேள்விகள் தான் நம் மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன் இறைவன் யார், உன் மார்க்கம் எது, உன் நபி யார் என்பதே அந்த கேள்விகள். நற்செயல்கள் செய்த ஒரு முக்மின் இதற்கு சரியாக பதிலளிக்கும் போது வானிலிருந்து ஒரு சத்தம் கேட்கும்.
என் அடியான் உண்மையைச் சொன்னான், அவனுக்கு சொர்க்கத்தின் கதவை திறந்து விடுங்கள். அப்போது மண்ணறை விரிவடைந்து வெளிச்சமாகும். அங்கே அழகான ஒரு மனிதன் தோன்றுவான். அவன் வேறு யாரும் அல்ல, நீங்கள் உலகத்தில் செய்த நற்செயல்கள்தான். அதே சமயம் பதில் சொல்ல திணறுபவர்களுக்கு மண்ணறை ஒரு நரக குழியாக மாறிவிடும். அங்கே அவர்கள் செய்த தீய செயல்கள் ஒரு பயங்கரமான உருவத்தில் வந்து வேதனை தரும். பர்சக் எனும் இந்த மண்ணறை உலக காலம் மிக விசித்திரமானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மரணித்திருந்தாலும் ஒரு நல்ல மனிதனுக்கு அது ஒரு ஆழ்ந்த உறக்கம் போல கடந்துவிடும். அறிவியல் ரீதியாக இறந்த பிறகும் மனிதனின் கேட்கும் திறன், ஹியரிங், 5 நிமிடங்கள் வரை இருக்கும் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாம் கூறும் உண்மைகளோடு அப்படியே பொருந்தி போகிறது. மரணம் என்பது ஒரு முஃமினுக்கு இந்த உலக துன்பங்களிலிருந்து கிடைக்கும் ஒரு பெரிய விடுதலை. இறைவனை சந்திக்க துடிக்கும் ஒருவருக்கு மரணம் என்பது ஒரு அழகான பரிசு. மரணத்தை பார்த்து பயப்படுவதை விட மரணத்திற்கு பிறகு அல்லாவிடம் பதில் சொல்வதை பற்றியே நாம் அஞ்ச வேண்டும். அந்த பயணத்தை அழகாக்க இன்றே நற்செயல்களை தொடங்குவோம். இது உங்கள் தீன் டிஸ்கவரி.